Hi friends and my families, welcome back to our channel. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா சீக்கிரமா போய் Subscribe பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க இதே மாதிரி போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன பெட்ஸ் வளர்த்துறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் குட்டு பில்லி பற்றி நான் வீடியோவில் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டிருப்பேன் பார்க்கலன்னா பாருங்கள். ஏன்னா அதில் பில்லி இப்போ நம்ம கூட இல்லைங்க. அவங்க போய் கரெக்டாக 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. மே மாதம் நம்ம விட்டு போனாங்க. எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் போகிறாங்க. போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரவே கிடையாதுங்க. என்ன ஆச்சு ஒன்றுமே தெரியவே கிடையாது. யாராச்சும் அடித்து கொண்டுட்டாங்களா அந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, பில்லி போனதும் போயிட்டான், திருப்பி வரவா போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே இருக்காம வேறு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லி நம்மளுமே விட்டுட்டோம். நம்மளே ஆறுதல் பண்ணிவிட்டு நாங்களே விட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ சாப்பிட வருவான். அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் அவன் என்ன சாப்பிடுவான் அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுக்கு நான் காட்டியே ஆகணுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பெட்ஸ் வளர்த்துவீங்க பூனைக்குட்டி. ஆனால் அந்த பூனை இதுதான் சாப்பிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்கள் பூனை இது போட்டால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பான். அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்தக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வளர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வளர்த்துறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லாஸ்ட் 1 இயராக நான் உங்களுக்கு அப்டேட் நான் போட்டிருக்க மாட்டேன். அது ஏன் எதனால போடல அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ரீசன் லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபிஷ் வச்சுருக்கோங்க. அதில் டேங்க் கிளீனர் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே இறந்துருப்பாங்க. அதையுமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அதையுமே பாருங்கள். சரிங்க வாங்க நம்ம இப்போ அவங்கள எல்லாமே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வெளியே அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க, கேட்டுமே இருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இங்கே ஸ்ட்ரீட் கேட்டும் இருக்காங்க. அவங்களையுமே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், முடிஞ்சால் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா பார்ட் 2வாக உங்களுக்கு நான் போடுறேன். அநேகமாக இதிலே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோக்குள்ளேயே நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். சரி வாங்க நம்ம இப்போ போய் நம்ம 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இவங்க ஹாலில் வச்சுருக்கோங்க. ஹாலில் ஃபிஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் நான் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக அது சும்மாவே தான் இருந்துச்சு. சரி அதை எடுத்து நம்ம ஹாலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பவுல் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு சும்மா குட்டி குட்டி ஃபிஷ் நம்ம வாங்கி விட்டுருக்கோம். அது என்ன ஃபிஷ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியாதுங்க. மேலே இருக்கிற அந்த ஹவுஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு காட்டலாம். இந்த ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது ஸ்ட்ரீட்லலாம் விளம்பரத்துக்கு வேண்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷீட் எடுத்துகிட்டு நானே சும்மா பண்ணி வச்சுருக்கேங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே என்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஃபிஷ் சரியாக தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே ஷட் டவுன், அதனால ஃபிஷ் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபுல்லாக கரண்ட் வேறு இல்லை. 2 கோல்டு ஃபிஷ்ஷும் அப்புறம் 2 கலர் ஃபிஷ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று அது லைட்டு ஒரு கலர் வாட்டர் கலர் மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஹாலில் இந்த ஃபிஷ் தாங்க இருக்காங்க. மேலே மேலே தான் ஷார்க் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லியே ஆகணும். சரி வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். இதுதாங்க நம்ம ஃபிஷ் டேங்க்கு. மேலே ஒரு ட்ராகன் இருப்பாங்க. இதுவுமே நம்மக்கிட்ட ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்காங்க. சரி சும்மா அழகுக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஷார்க் பார்த்திங்கன்னா நம்ம 12 வருஷத்துக்கு மேலே இந்த ஷார்க் நம்ம கூடயே இருக்காங்க. ஏன்னா இதே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வளர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்தா நம்ம இவங்களை கடையில் கொடுக்குற மாதிரி போயிடும். அதனால இவங்க வளர வேணாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வீட்டிலே அப்படியே பேசிட்டே இருப்போம். ஏன்னா இப்படியே இருந்துட்டால் இந்த டேங்க் இவங்களுக்கு போதுமான அளவாக இருக்கிறனால இப்படி இருந்தாவே போதும். ஃபுட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஃபுட்டு நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நைட் ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் இவங்களுக்கு நம்ம ஃபுட்டு போட்டுட்ருப்போம். ஃபிஷ் கடையில் அவங்க சொன்னாங்க மீனுக்கு சும்மா ஃபுட்டு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நேரம்னா ஒரு நேரம், 2 நேரம் அப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போ இருந்தே நம்ம ஒரே ஒரு நேரம் போட்டு அப்படியே பழகிடுச்சுங்க. ஒரு ஸ்டேஜ் இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் இப்படியே தான் இருக்காங்க. மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டணும். அதில் அப்படியே விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உள்ளே இருக்கும். அதை க்ளீன் பண்ணி மாட்டினா கொஞ்சம் ஒரு தண்ணி தெளிஞ்ச மாதிரி ஆயிரும். சரிங்க நம்மளோட ஃபிஷ் நம்ம இப்போ பார்த்துருப்போம். அப்படியே அந்த ஃபிஷ்ஷுக்கு ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்ம லவ் பேர்ட்ஸோட கேஜ் வச்சுருப்போம். என்னடா மாடியில் தானே இருந்துச்சு எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. அது ஏன் அப்படிங்கிற ரீசன் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் நம்ம கேஜ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம கேஜ் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே. நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிறனால அந்த ரெண்டில் இருந்த வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஜ் வெளியே வச்சுட்டு இருந்திருப்போம்.
அதனால வந்து நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்தோடனையும் நம்மளுக்கு எல்லாமே ஆல்ட்ராய் செட் ஆகுற வரைக்குமே நம்ம கேஜ் வந்து மாடியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓர்ஸ் லைட் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால சரியான வெயிலுங்க. அப்படியே வெயில் அப்படியே லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முடியாமல் வாய் அப்படியே திறந்து மூடிட்டு இருப்பாங்க வெயிலுக்கு. பார்க்கவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்படா கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் அப்படின்ட்டே இருந்துச்சு. எப்படியோ கூடிய சீக்கிரத்தில் வந்து வச்சாச்சுங்க. ஏன்னா 10 மாதம் ஆயிடுச்சு இவங்களை மேலேருந்து எடுத்துகிட்டு வரக்கே. ஏன்னா இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு வந்தே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். பாருங்கள் என்னை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. பார்த்திங்கன்னா கீழே ஒரு கேஜி இவ்வளோ தான் நம்மக்கிட்ட பேர்டுன்னே இருக்கிறதே. அது நான் உங்களுக்கு அப்டேட்டில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு பேர் இருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டைமுங்க பெயின் பார்த்துட்ருக்கா ஒருத்தி. சரிங்க, இப்போ வந்து நம்மளோட பேர்ட்ஸையுமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வீடு, காலியான ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா குப்பை அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வச்சுருப்போம். சும்மா யூஸ் பண்ணாத மாதிரி இந்த மாதிரி செப்பல்ஸு வேஸ்ட், இந்த மாதிரி தேங்காய் தொட்டி, இந்த மாதிரி தான் வேஸ்ட் பொருட்கள் தான் நம்ம வச்சுருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரூமவே வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தாங்க. எப்பயுமே இந்த சொகுசு தான். அங்கே பாருங்கள், அந்த செங்கல் மேலே ஒரு பில்லோ, வேஸ்ட் பில்லோ இருக்குது. அந்த பில்லோ மேலே ஒருத்தி படுத்துட்ருக்கா பாருங்கள். இவங்களுக்கு வேண்டி நான் டெய்லியுமே சாப்பாடு வந்து வைக்கணும், அந்த டப்பாவில் வந்து தண்ணியும் வைக்கணும், அந்த மாதிரி வச்சுட்ருக்கேன். ஏன்னா இப்போ எங்கேயுமே போகிறதில்ல. இந்த ஷீட்டில் வந்துட்டு எப்பயுமே செவலை தான் வந்து படுத்துட்ருப்பா. அது யார் செவலை அப்படிங்கிறது புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த செவலையெல்லாம் யார் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து நான் அவங்கள காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்குமே தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சொகுசில் படுத்துட்ருக்கா. இவங்க வந்து நெரட்டக்குட்டி. இவங்க 2 பேரும். இவங்க வந்து நெரட்டோவோட அம்மா. இது வந்துட்டு நெரட்டோவோட பெரிய பையன். இது வந்து ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டப்போ இது குட்டி போட்டது. அதுக்கப்புறம் குட்டி வந்துட்டு இவங்க 2 பேரும் 4 குட்டி போட்டாங்க. 2 பேர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க 2 பேர் தாங்க இருக்காங்க. நேற்று பாருங்கள், நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்னமோ ஃபுல் வேட்டை. இவளுக்கு என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரில. வயிறு பாருங்கள் அப்படியே பெருசாக இருக்குது. வயிறே உப்புன மாதிரி இருக்குது. என்ன சாப்பிட்டா அப்படிங்கிறதும் தெரியல. பாருங்கள் ஒரே மூக்கி, சரியான குறும்புக்காரி. வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வாயொட்டாமல் கத்திக்கிட்டே இருப்பாங்க. படுங்கே படு. இது பாருங்கள், இது ஒரு அழகு. இது ஒரு பொம்மை. இது பொம்மைன்னு சொல்லணுங்க. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப சைலண்ட். இந்த பையன் சிக்கு 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 சிக்கு. சரி படுத்துக்கோ, மெதுவாக படு. இந்த பையன் பார்த்திங்கன்னா செம்மையாக பயப்பான். இப்போ பாருங்கள் பயமே இல்லாமல் சுத்தம் பயம் இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கும் மேலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 3 பேர் இருப்பாங்க. 3 பூனைங்க இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு யாருமே வளர்த்துல தான். ஒருத்தவங்க வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கே பா பா வா 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 பாருங்க வந்துட்டாங்க இவங்க ஒன்று. அப்புறம் நம்ம பில்லி வந்து நம்மக்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பில்லி மாதிரியே ஒருத்தவங்க அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபேஸ் மட்டும் தெரியும். இதாக பார்த்தீங்களா, அது நம்ம பில்லியோட ஜெராக்ஸ். அப்படியே நம்ம பில்லி மாதிரியே இருப்பான். அதனால பில்லி போயிட்டான் அப்படிங்கிற கஷ்டம் வந்து நம்மளுக்கு இவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம பில்லி மாதிரியே இருக்கிறனால. பார்த்திங்கன்னா இப்போ தாங்க குட்டுவே வந்திருக்கான். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 7:15 ஆயிடுச்சு. நம்ம எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 12:30 மணி இருக்கும். ஆனால் இவன் வர வரைக்கும் நம்ம சரி வந்தக்கப்புறம் வீடியோ முடிச்சிடலாம் காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க இவன் வரக்கே. இவனுக்கு வந்து என்ன சாப்பிட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இருங்க காட்டுறேன். மழையிலேயே நனைஞ்சிட்டு வந்திருக்கான் பையன். பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாகவே அவனோட தான் முக்கால்வாசி நிறைஞ்சு கிடக்கும். அது என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன், தெளிவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே இவன் வந்து கடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறான். ரொம்ப பசி ஆயிடுச்சு அவனுக்கு. ஏன்னா காலையில் வந்தவன். ஏன்னா இப்போ தான் வந்து வீட்டுக்கே வந்திருக்கான். பசி ரொம்ப ஆகிட்டனால பசி தாங்க முடியல. ஏன்டா வா. பார்த்திங்கன்னா இது என்னது, இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு கோழியோட காலும் தலையும். இதுதான் இவன் சாப்பிடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து இதுதான் இவனோட ஃபேவரட். இது இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. நானும் வந்துட்டு பாலெல்லாம் கொடுப்பேன். ஏன்னா பூனைன்னா பால் தயிர் அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் குடிக்கவே மாட்டான். பில்லி கூட ஒரு அளவுக்கு குடிப்பான். பாருங்க நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வந்து கையை வந்து தேய்க்கிறான் கேட்டுட்டே.
வெயிட் பண்ணு குட்டுவா, பசியே தாங்க மாட்டாங்க. சரி இருங்க, இவனுக்கு நம்ம எடுத்து, அதுவும் எங்கேயும் போட்டால் சாப்பிட மாட்டான், எடுத்து நம்ம வந்து கட்டில் கடியில் தான் போடணும். கட்டல் கடியில் போட்டால் மட்டுமே தான் இந்த பையன் சாப்பிடும். இதை தவிர வேறு என்ன சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பொரிச்சது வந்து அவன் சாப்பிடுவான். அதுவும் பார்த்தீங்கன்னா தலை மட்டும்தான் சாப்பிட்றது, கால் வந்து சுத்தமாக தொட மாட்டாங்க இந்த காலெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலை போட்டிருக்கோம், 3 தலை போட்டோங்க. அதில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் சைலண்ட்டாக வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளாம் கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். இதுவே அவனுக்கு பசி ஆகிட்டு சாப்பாடெலாம் போடலைன்னா காலவே சுற்றிட்டு இருப்பான், கடிச்சும் வச்சுருவான். அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய கடி வாங்கிட்டோம் இவங்கிட்ட, சாப்பாடு கேட்டுட்டு போடாமல் அந்த மாதிரிலாம். இப்போ வந்து அவன் பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடும்போது நம்ம சுத்தமாக கண்ணு தெரிய மாட்டாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட பெட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருப்போங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துற பெட்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே பெட்ஸ் வளர்த்துறீங்களா, என்ன பெட்ஸ் வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வெளியவும் இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. ஏன்னா வந்து நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்மளை மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் நானும் தெரிஞ்சு வச்சுக்குவேன். சரிங்க, இப்போ வந்துட்டு நம்மளோட பெட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. ஏன்னா நம்ம 2 வருஷம் ஆயிடுச்சு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறக்கு. எனக்கு வந்துட்டு 100 இப்போ வந்து நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் வரும்போது எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தாங்க இப்போ 1K சப்ஸ்கிரைபர் வரும்போதுமே எனக்கு அதே ஃபீல் தான் இருந்துகிட்டு இருக்குது. அது ஒரு தனியாக ஒரு ஃபீல், அது எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னுமே வந்துட்டு நம்ம இன்னுமே வளர்ந்துக்கிட்டே போகணும். அதுக்கு வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம இன்னும் ஒரு அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்க முடியும். இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்க, இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோவுக்கு வேண்டி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோக்கு வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து வச்சுருக்கோம், வீட்டுக்கு வெளியே இருக்காங்க அப்படிங்கிற அவங்க பேர்லேருந்து அவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அந்த ஒரு வருஷம் கேப்பில் வந்து இன்னுமே நிறைய பேர் நம்ம கூட வந்து ஆட் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறோம், எங்கெங்கெல்லாம் போய் அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.